அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாம இந்த உலகத்துல எதையுமே கத்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல 28, 29 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தொழிலை பார்த்துருப்போம், நிறைய வியாபாரத்தை பார்த்துருப்போம், அல்லது நிறைய காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் பார்த்துருப்போம். ஆனால் எதை கற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நம்மால் அனுபவிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எதை நம்ம கத்துட்டு இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ நான் எதையுமே கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையிலே இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றாரு. ஆண்டவர் இன்னைக்கு காலையில நான் கிளம்புறேன், சாயந்தரம் நான் வீடு வர போறேன், அதுக்குள்ள எதையாவது ஒன்றை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன? அதான் நான் போறேன், வேலை செய்யறதுல ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் நிச்சயமா எனக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லது நான் பஸ்ல போறேன், அங்க ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். அதனாலதான் ஆண்டவர் கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு சாதாரணமா இந்த உலகத்தில் இருக்கிற பறவைகளை சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ள சொல்றாரு. ஏன்னா அது நம்மளை விட விசேஷமானவங்களா சொல்றாரு. இப்ப நம்ம பையன் படிக்கல, மார்க் வாங்கலைன்னா என்ன சொல்றோம்? ஃப்ரெண்ட் இருக்கிறான், அல்லது பக்கத்து வீட்டுக்கார பையன் பாரு 90 மார்க் வாங்கி இருக்கிறான் அப்படி சொல்றோம் தானே. என்ன விட அவன் உயர்ந்தவனா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இந்த காட்டுக்குள்ள பாருங்கிறார், புள்ள விட நீ என்ன மோசமா அப்படிங்கிறார். பறவையை பாரு, பறவையை விட நீ மோசமா அப்படிங்கிறார். அப்போ எதையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். அதனாலதான் ஆண்டவரும் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்ம மனுஷங்கிட்ட எல்லாம் நிறைய கத்து வச்சிருக்கிறோம். மனுஷங்கிட்ட என்ன பண்றோம் சொல்லுங்களேன்? நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டது சொல்லுங்க? இப்ப என்னெல்லாம் பண்றோம் அதெல்லாம் எங்க கத்துக்கிட்டது? சொல்றாங்கல்ல, அம்மா சொல்றாங்க, பிள்ளைகள் ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணா, டேய் இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்டு வந்த நீ அப்படின்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தனா அப்படிங்கிறாங்க. சொல்றாங்களா இல்லையா? அப்போ பிள்ளைங்க என்ன செய்யறது இல்ல, அம்மா அப்பா சொல்றதை கத்துக்கிறது இல்ல, வேற யாராவது சொன்னா கத்துக்கிறாங்க. அது மாதிரிதான் ஆண்டவரும் சொல்றாரு, நான் சொல்றதை நீங்க யாரும் கத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா என்கிட்ட என்ன கேட்கறீங்க? நல்லா இருக்கணுங்கிறீங்க, சந்தோஷமா இருக்கணுங்கிறீங்க, சமாதானமா இருக்கணும்னு சொல்றீங்க, ஆனா என்கிட்ட கத்துக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ சாந்தமாய் வாழ்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே முதலாவது நான் என்னுடைய உள்ளத்திலே அமைதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அமைதியை நாம் என்ன பண்ணோம்? வளர்த்துக்கணும். நம்ம ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த செடி வளர்றதுக்கு வச்சுட்டு ஒண்ணு வளர்ந்துருமா? சொல்லுங்களேன், வளர்ந்துருமா? வளர்ந்துடாது. அதுக்கு தண்ணி ஊற்றணும், எரு போடணும், கொத்தி விடணும், அப்பதான் அந்த செடி என்ன செய்யும்? வளரும். அது மாதிரி சாந்தம் அப்படிங்கிறத கேட்டுட்டா மட்டும் என்ன ஆகாது? அது நமக்குள்ள வளர்ந்துடாது. நமக்குள்ள அது என்ன செய்யாது? வளர்ந்துடாது. சாந்தம் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா செடிக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா அது தானே வளர்ந்துருமா? சொல்லுங்களேன். ஏன்னா அம்மா அதுக்கு என்ன பண்ணும்? தண்ணி ஊற்றணும். அப்போ எனக்கிட்ட நல்ல குணம் வரணும்னா தினமும் அந்த நல்ல குணத்தை நான் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஒரு செடியை நான் வளர்க்கணும், அதுல இருந்து கனி பறிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தண்ணி ஊற்றணும். ஒரு முறை இல்லை, அது கனி கொடுக்குற வரைக்கும் அது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும்.
அதை பராமரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த நல்ல குணங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் நான் அதை பராமரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குணம் எனக்கு என்னிலே வளரும். ஆமென், ஹல்லேலூயா. வளர்ந்து மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். வளர்ந்து அது மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆகையினாலே என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது என்னுடைய உள்ளத்திலே சமாதானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எபேசியர் 2 அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எப்படி எனில் அவரே நமக்கு சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையான நடுச்சுவரை தகர்த்தெறிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்துக்கு காரணமானவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ ஒரு பிரியாணி செய்யறோம்னா அதுக்கு மட்டன் பிரியாணி அப்படின்னா அதுக்கு மூலப்பொருள் என்னது? மட்டன் தான். மட்டன் பிரியாணி செய்யணும்னா அதுக்கு மூலப்பொருள் என்னது? மட்டன் தான். மற்றதெல்லாம் போடுறது ஈஸ்வரா எல்லாத்துக்குமே போடுவோம் இல்லையா? அப்போ சமாதானத்துக்கு காரணர் யார் அப்படின்னா அவர் தான் இயேசு. அவர் தான் யாரு? இயேசு. அவர் தான் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி முதலாவது நான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நிறைய முறைய நம்ம ஆண்டவர் சொல்றதை ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னா, இப்ப ஸ்கூல்ல தமிழ் சார் சொன்னதை சயின்ஸ் சார் கேட்பாரா? கேள்வி கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டாரு? அவர் சப்ஜெக்ட் வேற, இவர் சப்ஜெக்ட் வேற. அப்போ இயேசுநாதருடைய சப்ஜெக்ட் தான் என்னது? சாந்தம். இயேசுநாதருடைய சப்ஜெக்ட் தான் என்னது? சாந்தம். அப்ப தமிழ் வாதர் சயின்ஸை கேட்கிறாருன்னா அப்புறம் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது, ஏதோ ஒண்ணு, ஆமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் சாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாந்தமாகிய இயேசுவை முதலாவது நான் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தான் என்னை சமாதானத்துக்கு நேராக வழிநடத்த முடியும், சாந்தத்துக்கு நேராக என்னை வழிநடத்த முடியும். சாந்தத்துக்கு காரணம் அமைதிப்படுத்துவதற்கு, அமைதியாய் இருப்பதற்கு உதவி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் முதலாவது சாந்தத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவது என் இருதயத்திலே இயேசுவை வைத்திருக்க வேண்டும். ஆமென். ஒரு மட்டன் பிரியாணி செய்யணும்னா அது என்ன வச்சுக்கணும்? முதல்ல மட்டன் இருக்கணும், அப்பதான் அது என்ன வரும்? மட்டன் பிரியாணியா வரும். முதல்ல இயேசு தான் சாந்தத்துக்கு காரணர், சாந்தத்துக்கு காரணர். அவரை நான் முதலாவது என் இருதயத்திலே வைத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இப்போ நான் ஏன் சாந்தமாய் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, அமைதியா இருக்கிறது இல்லை. ஏன் அமைதியா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களால அமைதியா இருக்க முடியுமா? சொல்லுங்களேன். சாந்தமா இல்லாததுக்கு காரணம் என்ன? காலையில அவசர அவசரமா அம்மா என்ன பண்ணுவாங்க? சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இடையில பிள்ளைகள் போனா என்ன ஆகும்? ஏய் சனினே கொப்பாங்கடா போடா, அவனை கேள்றா, ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நேரத்தில் சொல்றாங்களா? தூக்கி வைக்கிறாங்க, கொஞ்சிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா இவங்க அவசரமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது குறுக்கால யார் வந்தாலும் என்ன ஆகுது? அங்க சாந்தம் வர மாட்டேங்குது. என்ன வர மாட்டேங்குது? அப்ப ஒரு மனிதனுக்கு ஏன் சாந்தம் இல்லை என்று சொன்னால் பல பிரச்சனைகள். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு. இந்த உலகத்துல வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பெர்பான் செய்ய அழகா பாடுறாரு. வாழ்க்கை என்பது என்னது? போராட்டம் தான். அதெல்லாம் எப்படி
12ஆம் அதிகாரத்துல நம்ம 1வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அங்கே நாம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். தள்ளிவிட வேண்டும். தள்ளிவிடுறதுதான் இங்க ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் மேல வச்சிரு, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் யார் மேல வச்சிரு. இது வரைக்கும் தூக்கிட்டு தெரிஞ்சு ஏதாவது நடந்திருக்கா நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு பிரச்சனையை சுமந்துக்கிட்டே தெரியுறீங்க, இது வரைக்கும் ஏதாவது தீர்த்து இருக்கிறீங்களா? பக்கத்துல கேட்டுதான் சொல்லுங்களேன். ஏதாவது கேட்டு இருக்கிறீங்களா? இல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மால் என்ன செய்ய முடியாது, பிரச்சனையை தீர்க்க முடியாது. அதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தான் தீர்க்க முடியும். ஆண்டவர் தான் என்ன பண்ண முடியும், தீர்க்க முடியும். அதனாலதான் நம்ம மனசுக்கு இடைப்பாற்றல் இல்லை, அதான் சாந்தம் இல்லை, அமைதி இல்லை. அது அலைபாயுது, ஓடுது, அங்க போகுது, இங்க போகுது, அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா, அது ஆகுமா, இது ஆகுமா, இப்படி ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. எப்படியும் ஆகாது. ஆமென். எப்படியும் ஆகாது. ஆண்டவர் சொல்றார், அவர் அனுமதி இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. விஷத்தை குடிச்சா கூட சாக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை வச்சு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருக்கிறார் அப்படின்னா, விஷத்தை குடிச்சீங்கன்னா கூட என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கம் நம்மை குறித்து ஆண்டவருக்கு உண்டு. ஆகையினாலே நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அமைதியா இருக்கணும். ஏன் அலசடி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப நான் என்னுடைய பிரச்சனைகளை முதலாவது இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார். நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசிச்சோம்? தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ எனக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சமாதான காரணர். அவர் தான் எனக்கு அமைதியை, சமாதானத்தை கொடுக்கிறவர், சாந்தத்தை கொடுக்கிறவர் அப்படிங்கிறத முதலாவது நான் நினைத்திருக்க வேண்டும். நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா டக்குனு யாருக்கு போன் அடிக்கிறோம்? பணம் தேவை அப்படின்னா பிள்ளைகள் யாருக்கு போன் அடிக்கிறாங்க? அப்பாவுக்கு அடிக்கிறாங்க, அம்மாவுக்கு அடிக்கிறாங்க. உடனே என்ன பண்ண, பணத்தை போடு அப்படிங்கிறாங்க. எங்க ஷாப்பிங்ல, ஷாப்பிங் மால்ல இருந்து பணத்தை போடு அப்படிங்கிறாங்க. ஏன்? அவனுக்கு பிரச்சனைன்னா யாருக்கு சொன்னா வரும்னு அவங்களுக்கு தெரியும். அவன் ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யாருக்கும் அவனுக்கு கேட்கறது இல்லை. அப்ப நான் என்னுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர் இருக்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்தது அவர்கிட்ட நான் சொல்லணும். அவன் சாதாரண ஒரு 15 வேணுனாலும் போன் அடிச்சு கேட்கிறோம், கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஏசுனார் அதை விட மோசமானவரா? சொல்லுங்களேன். ஒரு 10 நாள் பழகின ஒரு நண்பனே 15 உதவி செய்யறான் இல்லையா? அப்ப இயேசுவை நாம் எப்படிதான் வச்சுக்கணும்? நிறைய பேர் இயேசுநாதரை அவர் வாத்தியார்மான்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா ஏதோ போலீஸ்காரெல்லாம் நினைக்கிறாங்க. தப்பு செஞ்சா உத போட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் நண்பர். அவன் நான் சீசர் என்று சொல்வதில்லை, நண்பர் என்று சொல்லுகிறேன் அப்படின்றாரு. நீங்களே எனக்கு யாருதான் நண்பர்கள், சிநேகிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இயேசுவை நம்ம நண்பரா முதல்ல வச்சுக்கணும். ஆமென். இயேசுவை முதல்ல என்ன பண்ணணும்? நண்பரா வச்சுக்கணும். நண்பரா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க நண்பராக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? ராத்திரி 12 மணி ஆனா கூட அவங்களுக்கு ஒரு ஹாய் போட்டு, இல்லைன்னா குட் நைட் போட்டு, ஏதாவது ஒன்று போட்டுட்டு அப்புறம் தானே நீங்க படுக்கிறீங்க. அது மாதிரி இயேசுநாதரை நீங்க நண்பரா வச்சுக்கணும்னா அடிக்கடி அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும்னா முழங்கால நின்று இல்லை, பஸ்ல உட்காந்து கூட அவரோட பேசலாம், சைக்கிள்ல போயிட்டு கூட அவரோட பேசலாம், பைக்ல போயிட்டு கூட அவரோட பேசலாம். அவரோட பேசுறதுக்கு நேரம் காலம் தேவையில்லை, இடம் தேவையில்லை. எப்போ நான்
அவர்கிட்ட பேசலாம். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் சாந்தத்தை வளர்த்துக் கொள்வதற்கு முதலாவது என்னுடைய பிரச்சனை எல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலக்காமலும், ஆமா, கலக்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய சமாதானத்தை, மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், வைத்து விட்டு போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பயப்படக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு அமைதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு எங்கேயாவது போயிட்டா தூங்குறது இல்லை. ஏன் தூங்குறது இல்லை? பயம். ஆமா, ஏன் தூங்க வராது? அதாவது பாம்பு வந்துருமா, தேல் வந்துருமா, இல்லை திருட வந்துருவானா, இப்படி பல விதத்துல மனசு அப்படியே சுத்தி அடிக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, முதல்ல உன் பிரச்சனையை என் மேல வச்சிரு, ரெண்டாவது பயப்படாத. என்ன பண்ணாத? பயப்படாத. ஏன் பயப்படாத? நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஏசாயா புத்தகத்துல 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏன் பயப்படாத? இப்ப இங்க இருந்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம பிள்ளைங்க ராத்திரி 12:30 மணிக்கு நின்னுகிட்டு பயமா இருக்குது அப்படின்னு போன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம வீட்டுல இருந்துகிட்டு பயப்படாத செல்லும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லும்? பயப்படாதுன்னு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ வீட்டுல ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்கிற, நாங்க பஸ் ஸ்டாண்ட் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் கூட தான் இருக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, கூட தான் இருக்கிறேன். நம்ம பிள்ளைகளோட கூட இருக்கும்போது பயமா இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லும்? என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் கூட இருக்கிறேன், ஏன் பயந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்லுவோம், சொல்ல மாட்டோம்? சொல்லுங்கள. எங்க ஸ்வீட்டி இருக்கிற, அது ஏதாவது கூட வந்துட்டே இருப்பா, நடந்துட்டு வந்துட்டே இருப்பா. அப்போ நாய் முடியாது அல்லது ஏதாவது இந்த ஆடு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா, ரோட்ல ஏதாவது வண்டி வருதுன்னா பயமா இருக்குது அப்படின்வா, அப்படியே மேலே ஏறிக்குவா. ஏன்னா அவருக்கு என்ன தெரியுது, ஏதாவது வந்தா அவன் தாத்தா மேலே ஏறிக்கணும் அப்படின்னு தெரியுது. தெரியுதா? தெரியுது. அப்ப நமக்கு தெரியுதா? நமக்கு தெரியுதா ஏசு மேலே ஏறிக்கணும்னு? தெரிய மாட்டேங்குது. அதான் போட்டு மனசெல்லாம் போட்டு குடஞ்சி அப்படியே எடுக்குது. அப்போ இங்க ஏசு என்ன சொல்றாரு அப்படின்னா, பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பயப்படாத, நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நான் சமாதானத்தை, சாந்தத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்யணும்னா, ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, பயம் வர்றதுக்கும் கலக்கம் வர்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உடைய வாழ்க்கையில ஜெபம் கிடையாது. ஒருவேளை ஜெபம் இருக்குது, ஆனால் இயேசுவை பார்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு பயம் வருது. பிலிப்பியர் 4:6 நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, நான் முதலாவது நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவர்கிட்ட தினந்தோறும்
எப்பொழுதும் சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானம் எங்க இருக்கணும்? ஆமா, இதயத்துல இருக்கணும், சிந்தனையில இருக்கணும். எங்க இருக்கணும்? சிந்தனையில இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனைகளை சரி பண்ண முடியலன்னா என்னென்ன எதெல்லாம் பாதிக்கப்படுது? இதயம், ஹார்ட் பாதிக்கப்படுது. அப்படியே மனசு அலாய் பாயுது. படுத்தா கூட அது எந்திரி எந்திரின்னு சொல்லுது. மூளை ஓடு ஓடுன்னு சொல்லுது. மனசு என்ன சொல்லுது? இப்படி படுத்துக்கிட்டு இருந்து என்ன பண்ண போற, என்ன இப்படியே செத்து போலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுது. மூளை உடனே என்ன சொல்லுது? அவங்க கிட்ட போய் பார், இவங்க கிட்ட போய் பார், அதை செஞ்சு பார், இதை செஞ்சு பார் அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டுமே சிந்தனையும் மனமும் அமைதி இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே சின்னாபின்னமாயிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்? சின்னாபின்னமாயிடும். அதனால நம்முடைய சிந்தனையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அப்படி சொல்லி பழகுங்க. அப்பதான் உங்களால சமாதானமா வாழ முடியும். அப்பதான் அமைதியா இருக்க முடியும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கூட நாரதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு யார் வீட்லயாவது போய் கலகம் உண்டாக்கலன்னா மண்டை என்ன ஆயிருமா? வெடிச்சிருமா? அது மாதிரி நம்மள சில பேருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த யாருக்காவது சொல்லாம இருந்தா, அதாவது எங்கேயாவது ஒருத்தர் யாரை பத்தியாவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதை 4 பேர்த்துக்கிட்ட சொன்னாதான் எங்களுக்கு அமைதி வரும். 4 பேர்த்துக்கிட்ட சொன்னாதான் என்ன வரும்? அமைதி. இல்லை, ராத்திரியோடு தூங்க மாட்டாங்க. முதல்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும், இல்லைன்னா 4 பேர் அடிச்சுக்கணும் அப்பா அப்படின்னு ஓஞ்சிருவாங்க. ஏன்னா இது என்ன அப்படின்னா மனிதனை சமாதானமா வாழ விட மாட்டேங்குது, அமைதியா இருக்க விட மாட்டேங்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எந்த இடமா இருந்தாலும் சொல்லுங்க. பஸ்ஸா இருந்தாலும் அங்க சொல்லுங்க, பைக்ல போயிட்டு இருந்தாலும் சொல்லுங்க, நடந்து போயிட்டு இருந்தாலும் சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் சொன்னேன்னு கேட்க மாட்டார். அப்படி ஏதாவது சொன்னாருன்னா என்கிட்ட சொல்லுங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, நான் போகும்போது சொல்றேன், ஒழுங்கா சர்ச்சில் போய் சொல்லுங்கலாம் சொல்லாதுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. அப்படி சொன்னாருன்னா சொல்லுவாரா? சொல்லுங்க. 50ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை. ஆபத்து எங்க வரும்? சர்ச்சிலையா வரும்? சொல்லுங்க. ஆபத்து எங்க வரும்? ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்றாரு. ஆபத்து சர்ச்சில் வராது, வீட்டுல வராது, எங்க வேணா அவங்க சுடுகாட்டுல கூட வரும். எங்க வரும்? சுடுகாட்டுல கூட வரும். காலையில 8 மணிக்கு வராது, ராத்திரி 1 மணிக்கு கூட வரும், 2 மணிக்கு கூட வரும். அவர் ஏன் சொன்னேன்னு கேட்க மாட்டாரு. எப்பரா சொல்லுங்க, கேட்பாரா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் அமைதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவ்வப்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கும். அப்பப்ப சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டு பாட்டு போயிட்டே இருங்க. நம்ம வீட்டுல ஏதாவது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க, சொல்லிட்டா எப்படி இருக்கும்? சொல்லலாம் நினைக்கும், படப்பட அடிச்சிருக்கும். திடீர்னு போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருக்கிறேன்னு சொல்லு, போயிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா போன் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? படப்பட அடிச்சுக்கும். யாருக்காவது கொஞ்சம் போன் தரீங்களா, கொஞ்சம் போன் தரீங்களா அப்படின்னு
என்ன பண்ணுவோம்? கெஞ்சி அவனுக்கு வாங்கிடுவோம். ஏன்னா அதை சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சது. சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத விட்டால் பெரிய காரியங்களை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி பழக வேண்டும். ஆமென். அப்பதான் நான் அமைதி வரும், இல்லைன்னா அமைதி வராது. இதை கத்துக்கணுங்க. என்ன பண்ணும்? புருஷன் போனாரு, இன்னும் வரல. மனைவிக்கு என்ன ஆயிட்டு, என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்படி ஆச்சுன்னு தெரியல. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, படபடன்னு அடிச்சுக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல. சரி போ, அந்த தாலிப்பு தான் பண்றான் அப்படின்னு போய் மடக்கி படுத்து பாக்குறாங்க. அங்கே படுக்கவும் முடியல. அப்புறம் எந்திரிச்சு அங்க பாக்குறாங்க, இங்க பாக்குறாங்க, போன் அடிக்கிறாங்க, போனும் எடுக்கல. மூளையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுது. மூளையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ இது என்ன சொல்லணும்? ஆண்டவர் சொல்றாருன்னா, என்கிட்ட சொல்லிட்டு நீ போய் தூங்குன்ற. என்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ண? உனக்கு சிந்தனையிலையும் மனசுலையும் அமைதி வரணும்னா உன் பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போ. உன் பிரச்சனை எல்லாம் அப்போ அமைதியா இருக்கணும்னா அந்த மனைவிக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு விதத்துல பதில் தெரியும். போன் அடிக்கிறோம், போன் அடிக்கிறது எடுத்த உடனே இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு சிக்கல், இப்படி இருக்கிற வந்துருவேன் அப்படின்னு சொன்னா இவங்க அமைதியாயிருவாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நீ சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவாரு, என்ன பிரச்சனைன்னு நீ சொல்றியோ அதுக்கு சரியான சொல்யூஷன் ஆண்டவர் உனக்கு சொல்லுவார். ஆமென். அப்ப சொல்லிட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன் அப்படின்றார். ஓ ரைட், ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பீஸ்ஃபுல்லா இருந்துக்கலாம். அப்போ நான் சமாதானத்தை நாம் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அவரை முதலாவது என் இருதயத்திலே நான் வைத்திருக்க வேண்டும். 2வது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். 3வது நான் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். என்னுடைய பிரச்சனைகள் எதுவோ, எதெல்லாம் என்னுடைய அமைதியை கெடுக்கிறதோ, எதெல்லாம் எனக்கு சமாதானத்தை சாந்தத்தை கெடுக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒண்ணுன்னா வரிசையா சொல்லிட்டு நாம் விட்டுறணும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மோட இருக்கிறார்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா இப்போ தூங்கும்போது கூட சிலர் என்ன பண்றாங்க, பக்கத்துல படுத்திருக்கிறாங்களான்னு தொட்டு பார்க்குறாங்க. இருக்கிறாங்கன்னா அப்படியே தூங்குறாங்க, இல்லைன்னா டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க? டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இருக்கிறாங்க. அப்போ தூங்கும் போது கூட ஏசி கூட இருக்கிறாங்க. அப்ப என்ன பயப்படணுமா? சொல்லுங்களேன். தூங்கும் போது ஏசு கூட தான் இருக்கிறேன். பயப்படாத, நான் உன்னோடு கூட வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை விஷயம் சொல்றாரு பாருங்க. பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன், திகையாதே, நான் தான் உன்னுடைய தேவன். நீ வேற ஆளு நினைச்சிடாத. புருஷன் கூட அவன் விட்டுட்டு ஓடிடுவான், மனைவி கூட அவன் விட்டுட்டு ஓடிடுவான், உங்க அப்பா அம்மா கூட அவன் விட்டுட்டு ஓடிடுவாங்க, உன் பிள்ளைகள் கூட அவன் விட்டுட்டு ஓடிடுவாங்க, உன் நண்பர்கள் கூட ஓடிடுவாங்க. பயப்படாத, நான் உன் அப்பன் தேவன், உன்னுடைய தேவன். அவர் சொன்னார், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்கு கண்டிப்பா பலன் அளிப்பார், என்னை பாதுகாப்பார். நான் உன் தேவன், உன்னை கைவிட மாட்டேன், கூட இருக்கிறேன். 2வது நான் என்ன பண்றேன்? உன்னுடைய ஆண்டவரா இருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு? ஆமா, உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சரீர பலன் இல்லை. சரீர பலன் இருந்தா ரொம்ப தூரம் நடக்கலாம். மனசுல பலம் இல்லைன்னா நடக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது,
தூங்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன பலம் வேணுமோ அதை கேட்கணும். ஆமென். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் அப்படின்னு. ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே நமக்கு வந்து பிரச்சனையே என்னன்னா சோதனை மேல் சோதனை வரும்போது தான் அந்த பிரச்சனை. சோதனை மேல் சோதனை வரும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த சோதனையான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடப்படாமல் சோதனையோடு கூட தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். சோதனையை தாங்கத்தக்க பலனையும் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் நான் உண்டாக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த சோதனை தான் ஒரு மனிதனை குழப்புது, மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கிறது, சமாதானத்தை கெடுக்கிறது. அதனால ஆண்டவர் கூட இருந்துகிட்டே தான் சொல்றாரு, உனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, இந்த உலகத்துல எல்லாருக்கும் மனுஷனுக்கு என்னதான் இருக்கு சொல்லுங்க, பிரச்சனைகள் இருந்துட்டுதான் இருக்குது. யாருக்கு நோய் வராம இருக்குது, யாருக்கு பண கஷ்டம் வராம இருக்குது, யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை வராம இருக்குது, யாரு அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்காம இருக்கிறாங்க, யாரு சொத்து பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க. மனுஷனா பிறந்தா சாதாரணமா நாய்க்கு கூட எல்லா பிரச்சனை இருக்குது. சாதாரண நாய்க்கு கூட என்ன இருக்குது, எல்லா பிரச்சனை இருக்குது. அது வீட்டுக்கிட்ட அது வந்து கரெக்டா அந்த எல்லையில யாரும் வரக்கூடாது அப்படின்னு அது பாக்குது. அப்போ பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் தான் இருக்குது. பிரச்சனைங்கிறது பஸ் எல்லாருக்கும் தான் வருது, எல்லாருக்கும் தான் வருது, தாகம் எல்லாருக்கும் தான் வருது. அப்ப வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, கூட இருந்தா அப்படின்னு தான் சொல்லுவாரு, பல சோதனையை எப்படா தாங்குறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஏசு என்ன சொல்றாரு, நான் கூட தான் இருக்கிறேன். மனுஷனுக்கு வர்ற சோதனையை தவிர வேற சோதனை உனக்கு என்ன பண்ணல. நீ ஜெபம் பண்ணீங்கன்னா இதை சொல்லுவார் ஆண்டவர், மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உனக்கு நேரிடவில்லை. நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன், தாங்கும்படியான பலனை நான் தருகிறேன் அப்படிங்கிறார். தாங்கும்படியான திராணிக்கு மேலாக ஒண்ணு நான் சோதிக்க மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன்றார். அவன் உனக்கு தாங்க முடியும். அது ஏன் இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு ஏன் இப்படி கண்ணை கசக்கிட்டு கிடக்குற, பலனை கேளு நான் தரேன்னு சொல்றாரு. அவன் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் வைத்திருக்கிற அமைதியா இருப்பார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் வச்சிருக்கிறேன், அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவன் ஹல்லேலூயா. ஆகினாலே பிரியமானவர்களே, நான் சமாதானத்தை சாந்தத்தை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று தேவன் எனக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். மூன்றாவது ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது என்ன பண்ணும், ஜெபிக்கணும். பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துக்குவார்னு சொல்லி நீ விட்டு விட வேண்டும். நான்காவது அவர் கூடவே இருக்கிறார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு அவர் சகாயம் பண்ணுவார், இந்த சோதனையிலிருந்து என்னை விடுவிப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் உனக்கு வேண்டும். ஆமென். அப்படி இருந்தீன்னா நீ உன்னுடைய சமாதானத்தை, உன்னுடைய அமைதியை நீ காத்துக்கொள்ள முடியும். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். என்ன சமாதானத்துக்கு காரணர் இயேசுதான், சமாதான பிரபு இயேசுதான். அவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆமென். ஆகையினாலே அதை தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதுக்கு தான் இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு காரணமே என்னன்னா, நான் அமைதியை கத்துக்கணுங்கிறதுக்காக தான். ஆமென். கத்துக்கணும்னு என்ன பண்ணும் சொல்லுங்களேன். ஒரு கத்தி அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கத்தி அடிச்சு பழகணும்னா உங்கள்கிட்ட இரும்பு எப்படி தரணும், கத்தியா தரணுமா முழு இரும்பா தரணுமா சொல்லுங்க.
ஆமா, கத்தியா கொடுத்தா நீ கத்துக்க முடியுமா? சொல்லுங்க, கத்தியா கொடுத்து நீ கத்தி அடிச்சு கத்துக்கோ அப்படின்னா முடியாது. நம்மளும் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படியே பலாப்பழத்தை உரிச்சு அப்படியே சொலையை எடுத்து கையில கொடுத்த மாதிரி கொடுத்துட்டா ஹாப்பியா இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீ ஒரு கத்தியை அடிச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா முழு இரும்பை கொடுக்கணும். முழு இரும்பை கொடுக்கணும். நீ தேங்காய் உரிச்சு கத்துக்கணும்னா உரிச்ச தேங்காயை கொடுக்க கூடாது. என்ன தேங்காயை கொடுக்கணும்? உரிக்காத தேங்காயை கொடுக்கணும். இப்ப உரிக்காத தேங்காயை கொடுத்தாதான் நமக்கு சங்கடமாகுது. நமக்கு என்ன வருது? இப்படி கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க, நீ என்னடா பண்றது, என்ன பண்றதுன்னு புரியல. நீ கத்துக்கணுங்கிறதுக்காக முழு தேங்காய் கொடுத்துக்கிறாரு. ஏதோ கொத்தி பாரு, வெட்டி பாரு, ஏதோ ஒன்று பண்ணு, கத்துக்குவேன். ஆமென். இப்ப சமாதானத்தை உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லு, அவர் ஈஸியா உனக்கு சொல்லி கொடுத்துருவாரு. ஆமென். நீயா போட்டுக்கிட்டு உருட்டிட்டு கிடக்காத, ஆண்டவர்கிட்ட சொல்லு, அழகா அவர் சொல்லி தருவார். ஆமென். இப்படி இப்படி தேங்காய் இப்படி இப்படி, கத்தி இப்படி 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 ஓங்கு வெட்டு அப்படி சொல்லி தருவார். ஆமென். நீயே வச்சுக்கிட்டு இப்படி தேங்காய் வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் நீ கத்துக்க போறதே இல்லை அப்படி சொல்லணும். ஆமென். அதனால நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவே, காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சாந்தமாய் வாழ்வதற்கான வழிகள் என்ன என்பதை இன்றைக்கு நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, முதலாவது என்னுடைய உள்ளத்திலே அமைதியை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசுதான். அவர்தான் சாந்தத்தின் அதிபதி. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை என்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீராக. இயேசுவே, நீர்தான் என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் தள்ளாத தேவன். நீர் என்னை ஆதரிக்கிறவர். என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உம்மீது வைத்துவிட எனக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் பயப்படாமல் கலங்காமல், ஆண்டவரே நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். எல்லா பிரச்சனைகளையும் கவலைப்படாமல் கலங்காமல் உம்மிடத்திலே எப்பொழுதும் சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். நீர் கூடவே இருக்கிறீர், என்னை பலப்படுத்துகிறீர், எனக்கு சகாயம் பண்ணுகிறீர் என்பதை நான் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து வாழ எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எனக்கு வருகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாம், சோதனைகள் எல்லாம் எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் வருகிறது. ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும்படி போக்கு இல்லை. ஆனால் நீர் எனக்கு அந்த போக்கை உண்டாக்கி இருக்கிறீர், பலனை தருகிறீர் என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சிந்தனையை கர்த்தர் தருவீராக, அப்படிப்பட்ட எண்ணத்தை கர்த்தர் தருவீராக, மன அமைதியை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, தேவரீர் சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான் என்று எழுதியிருக்கிறபடி, ஆண்டவரே, இவர்கள் இந்த பூமியிலே சுதந்திரமாய் வாழ ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். துதி கடமை மேலாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.